ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 7th எபிசோட் பார்த்துடலாம். வாங்க நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சியூக்கும் மூணுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துட்டு இருக்குமா, ஏன் தான் இந்த பொண்ணுங்க இப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சியூக் புலம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் சா இருந்துட்டு உன்னை விட மூத்தவனா நான் பிறந்த வேண்டாம் எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மா அங்கேருந்து கோமா வர வந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க பதறி அடிச்சு எஞ்சி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் டேடி மட்டும் பெப்பர் பேன் படுத்து கிடப்பாரா, அவ்வளோதான் வந்ததும் தூக்கி தலையானிலே ஒரு அடி அடிச்சுட்டு ஏன்டா முட்டா பையில இந்த மாதிரி கடைக்கு போகாமல் வெட்டியா படுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வேற போயிட்டு இருப்பாங்க. யாரை பார்த்து கத்துற அப்படின்னு சொல்லிட்டு கோமா வர அவங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்களா. அம்மா வந்து அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஓ அதனாலதான் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே வேற உட்காந்துருவாரு. அப்புறமா சா வந்துட்டு செய்ய கிட்ட இந்த மாதிரி உன் ஆளோட பர்த்டே வருதுல்ல, அதனால போய் சர்ப்ரைஸ் பண்ண, அதுக்காக அம்மாக்கு பண்ண மாதிரி மட்டும் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை வேற பிளாஷ்பேக்ல ஞாபகப்படுத்தி விட்டுட்டு இருப்பானுங்க. அன்னைக்கு வேற அந்த ஜூஸ் லேடி தானே அம்மா அம்மான்னு சொல்லி கதறி இருப்பான். அதெல்லாம் வேற இப்போ வந்துட்டு சொல்லி காட்டி அவங்க அப்பாவும் அண்ணனும் வேற பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பாங்களா. இவனுக்கு செம்ம காண்டாகும். ஐயோ இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி பேசுற மாதிரி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மூணோட பர்த்டேவும் வந்துடும். அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்து என்னால் உன்னை பார்க்க வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவளோட வீட்டுக்கே போயிட்டு அங்கே எல்லாத்தையும் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுட்டு பெட்டுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுப்பான். அம்மா பர்த்டேவை தான் சொதப்பிடும், கண்டிப்பாக பர்த்டேவை சொதப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண வந்தால் அவளே வந்துட்டு இந்த மாதிரி என் பர்த்டேன்றதுனால எங்கள் அம்மா அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சதும் இவனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடும். சரி தப்பிச்சு வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரதுக்குள்ள மூணோட அம்மா அப்பா வர வந்துருவாங்களா. அங்கே இருக்க டெக்கரேஷன் ஐட்டத்தை பார்த்தோன்னே நம்ம பொண்ணு எவ்வளோ லோன்லியாக ஃபீல் பண்ணுது பாரு, அவளுக்கு அவளே பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வேற கத்திரி கத்திரி அழுவ ஆரம்பிச்சிருவாரு. அப்புறமா வீடெல்லாம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வேற பயத்திலே உட்காந்துட்டு இருப்பான், ஐயோ பார்த்துட்டா மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு வாமா இங்க இருக்க எல்லாரையும் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாங்க. ஐ ஜாலி வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா டேடி மட்டும் தான் போயிருப்பாங்க, மம்மி அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. டேடியும் பெருசா யாரையும் கூப்பிட மாட்டாங்க, ஆப்போசிட் வீட்டில் இருக்க இந்த ஓனரை மட்டும் கூப்பிட்டு இருப்பாங்களா. அவங்க வந்து சொல்லுவாங்க, உங்க பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, சரி நான் கண்டிப்பா வரேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டா பேசி அமைச்சிருவாங்க. அப்புறமா சிங்க்ல ஏதோ பைப் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது சியூக்கு வந்துட்டு இதுதான் கரெக்டான நேரம், ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பெல்லாம் தூக்கிட்டு வேகமா வந்து கதவு திறந்துட்டு இருப்பானே. கரெக்டா அந்த ஓனர் வந்துட்டு கதவு திறந்துட்டு உள்ள வந்துருவாங்க. ரொம்பவும் பயந்தே போயிடுவான் சியூக்கு. ஓனர் வந்துட்டு இவனை பார்த்து ஒருவேளை மூணோட அண்ணனா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சுப்பாங்க. மூணோட அம்மா அப்பா வந்துட்டு ஒருவேளை அவங்க கூட வந்து அவங்க பையன் இல்லைன்னா பேரனா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சு கூப்பிட்டு வச்சு அவங்க 2 பேருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. என்னோட அப்பா அம்மா வந்துட்டு ஓனர் கிட்ட உங்க பேரை எங்க படிக்கிறான் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது எனக்கு பேரனா அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னது சியூக்கே ஷாக் ஆயிடும். ஐயோ நம்மளை பத்தி தான் ஏதோ வந்துட்டு பேச போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் தான் இருக்காங்க, பையனும் கிடையாது பேரனும் கிடையாது அப்படின்ட்டு வந்துட்டு சியூக்கை பத்தி கேட்பாங்களா. உடனே அப்பா அம்மா வந்துட்டு ஒருவேளை இவன் தான் ஹஸ்பண்டும், எப்படி இவ்வளோ எங்க வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரே ஷாக் ஆயிட்டு இருக்கும். சியூக்கும் வந்துட்டு எங்க நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையாட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மண்டையாட்டிட்டே வேற எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பான். அடுத்து மூணோட அப்பா அம்மா வந்துட்டு மூணோட சின்ன வயசு போட்டோ எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்து ஓனர் வந்துட்டு இந்த மாதிரி யாரு ஃபர்ஸ்ட் பொண்ணு யாரு செகண்ட் பையன் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஓனரோட ஃபேஸ் வந்து லைட்டா மாறிடும். அப்ப இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சியோக்க பார்ப்பாங்க. ஒருவேளை சொந்தக்கார பையனா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சு அவங்களே நினைச்சுப்பாங்க. மூணோட அம்மா அப்பா வேற ரொம்ப ஜாலியா இருப்பாங்களா. நீங்க எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க, என் புருஷன் வந்துட்டு எனக்கு முதுகு வலிக்குதுன்னு சொன்னா கூட முதுகு பிடிச்சி விட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது மூணோட அம்மா வந்துட்டு ஒழுங்கா பிடிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சியூக்க பார்த்து வேற கண்ணை காட்டிட்டு இருப்பானா. ஐயோ இவங்க வேற பிடிச்சி விடலன்னா ஏதாவது தப்பா நினைப்பாங்க, நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு நினைச்சு அவன் பாட்டுக்கு வேற இஞ்சி பிடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஓனர்லாம் வந்துட்டு மூணோட அம்மா அப்பா வந்துட்டு எவ்வளோ நல்லவங்க, அவங்க சொந்தக்கார பையனை வந்துட்டு நமக்கு முதுகு பிடிச்சி வைக்க சொல்றாங்களே, அவ்வளோ நல்லவங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க வந்து உங்க புருஷனை நீங்க எப்படி கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணோட அம்மா அப்பா வர கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஓனர் சொல்லுவாங்க, என் புருஷன்லாம் ஏதாவது ஒரு பொண்ணை 3 நிமிஷம் பார்த்தாலே போதும், அவ்வளோதான் அந்த பொண்ணு வந்து அப்படியே கரெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பெருமையாக வர சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே மூணோட அப்பா வந்துட்டு இவனோட மூஞ்ச பார்த்து, அதாவது சியூக்கோட மூஞ்ச பார்த்து 3 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணிடுவான், மொல்ல மாதிரி இருக்கான் அப்படின்ற மாதிரி வேற பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சியூக்கெலாம் வந்துட்டு அதுக்கு ஏத்தாப்புல வேற பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்பும் போது நம்ம மூணோட அம்மா வந்துட்டு உங்களுக்காக ஒரு ஜார்ல வந்து ஜாம் செஞ்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓனர் ஆண்டியும் வந்துட்டு தனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வரும்போது சியூக்கிட்ட வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. நானும் எனக்கு தான் சீரியஸா கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னு வேற அவங்களுக்குள்ளே புலம்பிட்டு இருப்பாங்க. ஒன்றும் கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது சியூக்கும் பின்னாடியே போவானா. அவ்வளோதான் சியூக்க வெளியே தள்ளி அவங்க பாட்டு கதவை உடைச்சிட்டு போயிடுவாங்க உள்ள. மூணோட அம்மா வந்துட்டு ஓனர் கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க புருஷங்கிட்ட கொடுத்தாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்க வேற கதவை உடைக்கிறத பார்த்தோன்னே என்ன நடக்குதுங்க, எதனால இவங்க கோச்சிக்கிட்டு போறாங்க, சொந்த புருஷனையே வெளியே தள்ளி கதவை உடைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க மூணோட சவுண்ட் வரை கேட்டுட்டு இருக்கும்போது என் பொண்ணு வந்துட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் காட்டணும், வா நீங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியூக்கையும் பிடிச்சு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. 3 வீட்டுக்குள்ள சியூக்க பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா இருக்கிறத விட இவன்
இருக்கிறது தான் சர்ப்ரைஸா இருந்துட்டு இருக்கும். இவன் வேற அந்த ஜாம் பாட்டில குடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னது ஒப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கும். இதை பார்த்தோன்னே நம்ம மூணோட அப்பாலாம் டென்ஷன் ஆயிடுவாரு. ஓனர் வேற சொல்லியிருப்பாங்கல்ல 3 நிமிஷம் பார்த்தாலே கரெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அதுதான் உண்மையா இருக்குமோ அதை வேற யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் 2 பேரையும் பிரிச்சு விட்டு நம்ம சியூக்கு தனியா கூட்டிட்டு வந்து டேய் சொல்றா உன் சீக்ரெட் என்னடா அப்படி என்னடா 3 நிமிஷத்துல கரெக்ட் பண்ணுவேன் எனக்கும் அதை சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாரு. உன்னோட அம்மாலாம் அந்த பக்கம் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் 3 தான் தெளிவா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம வந்துட்டு சியூக்கோட ஸ்டைல்லேயே நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போயிட்டு அவ பெட்டு கடையில போய் ஒளிஞ்சிட்டு இருப்பானா. அங்க பார்த்தா ஆல்ரெடி ஒருத்தன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். டேய் நீ யாரா அப்படின்னு சொல்லும்போது நான் தான் லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எது லவ்வரா நான் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தவர் அங்க ஒளிய வந்துட்டு இருப்பான். யாரடா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு சா கேட்கும்போது டேய் நான் தான்டா அவளை கட்டின ஒரிஜினல் புருஷன் நீங்க 2 பேரும் யாரா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு வெள்ளக்காரன் வர வந்துட்டு இருப்பான். இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க பிறகு இடம் இல்லடா வெளியே போடா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே இன்னும் 2 பேர் வேற கதவை தட்டிட்டு உள்ள வந்துட்டு இருப்பானுங்க. ஆக மொத்தம் சா வந்து கவுண்ட் பண்ணிட்டு இருப்பான். இத்தனை பேரையும் அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சீன் கட் ஆயிடும். சா வந்துட்டு அவனோட பிசினஸ் விஷயமா சைனாக்கு 1 மந்த் வந்திருப்பான். 1 மந்த்தா வந்துட்டு கொரியன் ஃபுட் சாப்பிடாம கொரியன் லாங்குவேஜ் பேசாம அப்படியே செத்து போனவன் மாதிரியே படுத்து கிடப்பானா. சரி நம்ம கிட்ட தான் வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு அம்மாக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கு வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பான். மம்மியும் வந்துட்டு இவன் போன்ல வரதை பார்த்து என்னடா நீ இதுல தெரியுற எப்படி தெரியுற இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அம்மா இப்ப மொபைல் போன்லாம் வந்துட்டு அட்வான்ஸ்டா மாறிடுச்சுமா இது வீடியோ கால் அப்படின்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சியூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானா. அவன் வேற வீட்டுக்குள்ள இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சியூக்குங்க யாருக்கிட்டயோ போன் பேசிட்டு இருப்பான். சியூக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருப்பான். இந்த மாதிரி எனக்கு பதிலா இன்னைக்கு மட்டும் காலேஜுக்கு போ நீ என்ன கேட்டாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். ஆமாடா உண்மையா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனும் அங்க போறதுக்காக கிளம்பி போயிட்டு இருப்பான். மம்மி வந்து டே அண்ணா உங்ககிட்ட பேசணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு சியூ கிட்ட சொல்லும்போது அம்மா நான் அந்த குண்டு தீனிக்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே கிளம்பி போயிடுவான். அவங்க மம்மி வந்துட்டு சரி நான் போனை வைக்கிட்டா நான் நாடகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களோ. அம்மா எனக்கு கொரியன் லாங்குவேஜ் கேட்காம அப்படியே காதெல்லாம் வெடிச்சு போச்சுமா நானும் வந்து அந்த நாடகத்தை பாக்குறமா எனக்கும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து அந்த சீரியஸை உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஓடுற இந்த நாடகம் வந்து ஆல்ரெடி டேடி பார்த்திருப்பார்ல அதாவது 3 வீட்டுக்கு வரும்போது ஒரு கதை ஓடி இருக்குமே அந்த கதையை தான் இப்ப பாத்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே சா வந்துட்டு நடக்கிற எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு இருப்பானா. இது கேட்டோன்னே அப்படியே மம்மிக்கு டென்ஷன் ஆயிடும். என்ன பார்க்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எட்டி மிதிக்கிற மாதிரி எல்லாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவன் தொல்லை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பர் மார்க்கெட் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்களா. அம்மா என்னையும் கூட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கதறிட்டு இருப்பான். சரி இந்த குண்டுத்தி நீ கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபை தூக்கிட்டே சூப்பர் மார்க்கெட் வந்துட்டு இருப்பாங்க. வந்து அம்மா எந்த பொருளை எடுத்தாலுமே அம்மா எனக்கு அந்த பொருள் பிடிக்காது நீ வேற எடு அதுல அது கலந்துருக்கு இது கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானா. அம்மாலாம் செம்ம டென்ஷன்ல தான் வந்துட்டு இருப்பாங்க. சரி பில்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலி அங்க வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்களா. அங்க ஆப்போசிட்ல ஒரு குழந்தை வேற இருக்கும். அந்த குழந்தைய வேற பயமுறுத்திட்டு இருப்பான் இவன். அம்மா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் சியூக்கும் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு சொன்ன காலேஜுக்கு வந்துருவான். அங்க இருக்கவங்க வந்துட்டு இந்த மாதிரி இதான் உங்க பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் உட்கார வச்சிருவாங்களா. சரி ஸ்டூடெண்டா தானே வந்திருக்கோம் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு லேப்டாப்லாம் எடுத்து வச்சுட்டு வேற உட்காந்துருப்பானா. ஆனா முன்னாடி இருக்கவங்க மொத்தமா இவனே பார்த்துட்டு இருப்பாங்களே என்னடா நம்மளே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி போர்டு இருக்கும். இந்த லூசு பையன் வந்துட்டு லெக்சரரா அமுச்சு வச்சிருப்பான். இதுவே இப்பதான் இவனுக்கு தெரியும். சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் முன்னாடி நின்று ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு தலையெல்லாம் வந்துட்டு தண்ணியை வச்சு கழிச்சு எப்படியோ ரெடி பண்ணி லெக்சரர் மாதிரி மாறிடுவான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க எல்லாம் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப அழகான ஒரு டிராயிங்கை வரைங்க அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் சாவோட தொல்லை வர மம்மிக்கு தாங்க முடியாது. டேய் குண்டுத்தினி நீ மரியாதையா வாயை மூடியா இல்லைன்னா நான் கட் பண்ணி விடுவா அப்படின்னு சொல்லும்போது என்னது அப்படின்னு சொல்லும்போது அவங்க பாட்டுக்கு டேப் வேற பேக் பின்னாடி வச்சிருவாங்க. சால கொஞ்சம் கடுப்பாகி அவன் பாட்டுக்கு ஃபாட் பண்ற சவுண்டை வேற விட்டுட்டு இருப்பானா. மம்மி இல்ல இங்க நான் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பஸ்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு ஐயோ நாத்து அடிக்குது ஒரு மேனஸ் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. மம்மி இல்ல நான் கிடையாது என் பையன் தான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப் வேற தூக்கி காட்டிட்டு இருப்பாங்களா. அங்க சா வேற ஒரு ஆக்டிங் போடுவாங்க. அம்மா ஏமா இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அவ்வளவுதான் பஸ்ல இருந்து இறங்கி ஓடியே போயிடுவாங்க. இந்த பக்கம் சியூக்கு வந்துட்டு எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்டு இந்த பக்கியோட லேப்டாப் வந்து ப்ரொஜெக்டர்ல கனெக்ட் ஆயிருக்குதுன்னு கூட தெரியாம அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரியான பிக்சர்லாம் வேற பார்த்துட்டு இருப்பானா. அதுவும் இல்லாம ஸ்டூடெண்ட்க்கு வந்துட்டு லெக்சரர் வேற எடுத்துட்டு இருப்பான். நீங்க எவ்வளவு ஃபோக்கஸா இருக்கணும் தெரியுமா நான்லாம் காலேஜ் படிக்கும்போது எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருப்பான். ஆனா பாக்குற போட்டோ வேற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு எது இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது கூட தெரியாம உட்காந்து லெக்சரர் கண்டினியூ பண்ணிட்டு இருப்பான் அவன். இந்த பக்கம் மம்மி இல்ல வீட்டுக்கு ஆவேசமா வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல டேடி வேற வந்துட்டு இருப்பாங்களா. ஐயோ எங்கேயா போற அப்படின்னு சொல்லும்போது என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் அப்போ வந்து அந்த குண்டு தினியும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டேபை கை மாத்தி விட்டுருவாங்க. உடனே டேடி கிட்ட இல்ல டாடி என்ன கூட்டு போ டாடி உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கதறும்போது சரிடா கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சு எல்லாருமே உட்காந்து சரக்கு அடிச்சு பயங்கரமா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாவ கூட. அப்புறமா இந்த ஃபன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டேடி வந்து வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப அர்ஜென்ட்டா வர பாத்ரூம் வந்துட்டு இருக்குமோ நேரா டேப் ஒதுக்கிட்டே பாத்ரூம்குள்ள ஓடிடுவாங்க. அதை ஒரு பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு பாத்ரூம் போயிட்டு அதை வேற வாஷ் பண்ணிட்டு இருப்பாரா. அப்பதான் சாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு சாப்பிட்டா எங்க விளங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேற குப்பத்தட்டுல போட்டுருவான்.
அதுக்கப்புறமா டாடி வந்துட்டு, "டேய் மோனே, அப்பாவோட ஜாக்கெட் கலெக்ஷன்லாம் காட்டுறேன் பாரு. இதெல்லாம் பார்த்து தான் வந்து நீ புதுசா வாங்கணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு பேக் கேமராவ அழுத்தி விட்டுருவாரு தெரியாம. பின்னாடி பார்த்தா அவங்க அம்மாவோட இன்னர்வேர்ஸ் எல்லாம் வேற தொங்கிட்டு இருக்கும். அது தெரியாம இவரு பாட்டுக்கு இங்க இருந்து ஜாக்கெட் எல்லாம் போட்டு வேற போஸ் குடுத்துட்டு இருப்பாரு. இல்ல, "ஐயோ தகப்பா, இதெல்லாம் போடுறது மட்டும் இல்லாம என்ட்டயே வேற காட்டுறல்ல" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாயிடுவான். "சரிப்பா, நான் அப்புறமா உன்ட்ட பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோன கட் பண்ணி விட்டுருவான். இந்த பக்கம் சியுக்கு வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணியிருப்பானா, அவன்ட்ட பேசுறதுக்காக அப்படியே வெளிய போயிடுவான். லேப்டாப் அப்படியே வச்சுட்டு அப்பதான் வந்துட்டு கரெக்ட்டா சா கால் பண்ணியிருப்பான். சாவோட மூஞ்சி வேற ப்ரொஜெக்டர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். "இவன் யார்றா கோமாளி" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடண்ட்ஸ்ல 2 பேர் எந்திச்சு போயிட்டு லேப்டாப்ப பார்த்துட்டு இருப்பாங்க. இத பார்த்தோனே சா வந்துட்டு, "டேய் யார்றா நீங்கலாம்? என் தம்பி லேப்டாப் ஆட்டை போட்டு வந்துட்டீங்களா என்ன? இருங்கடா, உங்களுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மென்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கைய வந்துட்டு டிக்கி மாரி காமிச்சு எல்லாருக்கும் வேற போஸ் குடுத்துட்டு இருப்பானா. இத வேற பார்க்குற எல்லாரும் செம்ம காண்டாயிட்டு கண்ண வேற மூடிட்டு இருப்பாங்க. "இவன் என்னடா பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் கைய வச்சு தான் போஸ் குடுத்துட்டு இருந்திருப்பான். "இருங்கடா, இப்போ ஒரிஜினல் பீஸே காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு எந்திச்சு நின்னு ட்ரெஸ்ஸ வேற கழட்ட ஆரம்பிச்சுடுவான். இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கரெக்ட்டா சியுக்குள்ள வந்துட்டு இருப்பான். "ஐயய்யோ! என்ன நடக்குது இங்க? என்னாலயே பார்க்க முடியலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவனே வேற மூஞ்ச திருப்பிட்டு நின்னுட்டு இருந்திருப்பான். கிளாஸ்ல இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்டும் அப்படியே வேற சியுக்க திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. சியுக்குள்ள ஒரே அவமானமா போயிடும். "டேய் அண்ணா, குண்டு தீனி கம்முனு இருடா" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேற நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவனால போய் ஆஃப் பண்ண கூட முடியாது. ஆக மொத்தம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அவமானமா இருந்துட்டு இருக்கும். இத்தோட இந்த சீனையும் கட் பண்றாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வர கலகலப்பெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.